Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is third standard computer science computer memory அப்படிங்கிற லெசனை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த எலக்ட்ரானிக் மெஷின் அப்படின்னு பார்த்தோன்னா ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னா சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டர் மெமரினா என்னங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆப்ரேட்டிங் மெஷின் பர்டிகுலர் யூஸ்டு ஃபார் ட்ரேட் எஜுகேஷ்னல் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற கம்ப்யூட்டரோட அப்ரிவேஷன். மெமரி அப்படிங்கிற ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெசனில் நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் மெமரினா என்னென்னு பார்க்க போகிறோம். செகண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். தேர்ட் ஒன் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். ஃபோர்த் ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்னா என்னென்னு பார்ப்போம், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த லெசனுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவோம். மெமரின்னா என்னென்னு சொல்லுவோம்னா அதேமாரி ஜஸ்ட்டு நம்ம அந்த லெசன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், திஸ் இஸ் 1 minute ஆக்டிவிட்டி, லுக் அட் த பிக்சர் கேர்ஃபுல்லி. ஒரே ஒரு நிமிஷம் தான் இந்த ஆக்டிவிட்டி. ஜஸ்ட் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு திங்கிங் ஞாபகம் வரும். அந்த இதுக்காக தான் அந்த ஃபஸ்ட் இருக்க பிக்சரு லைன், செகண்ட் ஒன் மில்க் வித் டம்ளர், தேர்ட் ஒன் பேபி கேர்ள், ஃபோர்த் ஒன் ஃப்ளாக், ஃபிஃப்த் ஒன் பேக், சிக்ஸ்த் ஒன் ஸ்பேஸ்மேன், செவன்த் ஒன் ஃப்ரூட்ஸ், எயித் ஒன் தாஜ்மஹால், நைன்த் ஒன் டிராஃபிக் சிக்னல், டென்த் ஒன் ட்ரீ, 11th ஒன் கப்பு, 12th ஒன் ட்ரெயின். இதில் ஜஸ்ட் 1 minute ஆக்டிவிட்டி. இதை பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த பிக்சரை பார்த்தாலுமே உங்களுக்கு திங்கிங் ஞாபகம் வந்துருக்கணும். இந்த பிக்சருக்கான நேமை என்ன பண்ணணும்னா கீழே இந்த டேஸில் ரைட் பண்ணணும். நவ் கவர் த இமேஜ் அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் யூ கேன் ரீகால். ஜஸ்ட் ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா அந்த டேஸில் அந்த நேமை ரைட் பண்ணணும். இந்த எழுதுறதை பற்றி தான் நெக்ஸ்ட் கீழே நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் ஹேப்பன் வென் யூ ஷா த பிக்சர்ஸ், யூ ஷோட் த பிக்சர்ஸ் in your memory or recalled them later when you wrote the names. A computer also saves information in its memory and recall when required later. Let us learn about the computer memory. ஃபஸ்ட்டு அந்த பிக்சர்ஸை பார்க்க சொல்கிறாங்க. பார்த்துட்டு அதை உன்னோட மெமரியில் மைண்ட் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க சொல்லுவாங்க பிரெயினில். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான நேம்ஸை எடுத்து ரைட் பண்ண சொல்கிறாங்க. கம்ப்யூட்டரும் அதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வச்சுக்கும். அதை பற்றி நமக்கு தேவையானப்போ எடுத்து என்ன பண்ணிக்கலாம், அதை பார்த்துக்கலாம். அதை பிரிண்ட் அவுட்டோ அது மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் மெமரினா என்ன, ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ கம்ப்யூட்டர் மெமரி. வி மஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் டிவைஸ் டு என்டர் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் இன் த கம்ப்யூட்டர். ஹேவ் யூ வாண்டட் வேர் ஆல் திஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் த கம்ப்யூட்டர். Computer memory is a physical device that store information permanently or temporarily. From starting a computer to switching it off and all the processes in between, computer memory helps in all the functions. A computer memory stores information in the form of the text, images, programs, etc. It can be temporary or permanent. கம்ப்யூட்டர் மெமரி அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இன்ஃபர்மேஷன் டெம்பரவரியாவோ ஆர் பர்மனெண்ட்டாகவோ இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கம்ப்யூட்டர் மெமரி. கம்ப்யூட்டர் மெமரி இஸ் த ஃபிசிக்கல் டிவைஸ் ஆஃப் த டிவைஸ் தட் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் டெம்பரவரி ஆர் பர்மனெண்ட்லி ஆன் த கம்ப்யூட்டர். இதுதான் கம்ப்யூட்டர் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ணலாம், இன்புட் டிவைஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் டிவைஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணலாம், டேட்டா என்ட்ரு பண்ணலாம். அந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே என்ட்ரு பண்ணலாம். அது சிஸ்டத்தில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். அது டேட்டா பர்மனெண்ட்டாகவோ டெம்பரவரியோ ஸ்டோர் ஆகும். டெம்பரவரி ஸ்டோர் ஆகிறது ரேம் அப்படின்னு சொல்லுவோம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிறது ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அது ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். பர்மனெண்ட்டாக இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதில் டெக்ஸ்ட்டை சேவ் பண்ணலாம், இமேஜஸ் சேவ் பண்ணலாம், மூவிஸை சேவ் பண்ணலாம், வீடியோஸ் சேவ் பண்ணலாம், கிளிப்ஸு, மியூசிக்கு, சாங்ஸு, ப்ரோக்ராம்ஸு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். டெம்பரவரியாவோ ஆர் பர்மனெண்ட்டாவோ அந்த கம்ப்யூட்டர் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரினா என்னென்னு பார்ப்போம். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வாட் இஸ் ஏ கம்ப்யூட்டர் மெமரி? கம்ப்யூட்டர் மெமரி இஸ் த ஃபிசிக்கல் டிவைஸ் தட் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் பர்மனெண்ட்லி ஆர் டெம்பரவரிலி. ஏ கம்ப்யூட்டர் மெமரி ஸ்டோர் இன்ஃபர்மேஷன், மியூசிக்கு, சாங்ஸு, டேட்டா, வீடியோஸ் அண்டு கிளிப்ஸு,
ஃபிலிம்ஸு எக்ஸட்ரா டெம்பரரி ஆர் பர்மனெண்ட். இந்த கம்ப்யூட்டர் மெமரியில் வந்து மியூசிக் ஸ்டோர் பண்ணலாம், இமேஜஸ்ஸு, டெக்ஸ்ட்டு, டாக்குமெண்ட்டு, டேட்டாஸு, வீடியோஸு, கிளிப்ஸு, ஃபிலிம்ஸு, இந்த மாதிரி நிறையா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் மெமரியில். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மெமரி. டைப்ஸ் ஆஃப் மெமரியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆர் இன்டர்னல் மெமரி. இதை வந்து இன்டர்னல் மெமரின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் மெமரின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இன்டர்னல் மெமரி இஸ் ஃபிக்ஸ்டு ஆன் த மதர் போர்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். இன்டர்னல் மெமரி அப்படிங்கிற வந்து மதர் போர்டில் வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. This is the main storage device of the computer. It is fixed inside the CPU. Its storage capacity is very high. The computer uses this memory to process information for running various programs. Internal memory is further divided into DAS. Internal memory அப்படிங்கிறது வந்து மதர் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, கம்ப்யூட்டரோட மதர் போர்டில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மெயின் ஸ்டோரேஜ் டிவைஸ். இது வந்து ஒரு மெயின் ஸ்டோரேஜ், கம்ப்யூட்டரோட மெயின் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கே ஃபிக்ஸ்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்சைடு த சிபியூக்குள்ளே உள்ளே வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதில் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரன்னிங் வேரியஸ் ப்ரோக்ராம், நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து அது என்ன பண்ணும், இன்டர்னல் மெமரியில் வந்து ரன் பண்ணும். அந்த இன்டர்னல் மெமரியை வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரேம், செகண்ட் வந்து ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேம்ங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்கிறது, ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு ரேம்னா என்னென்னு பார்ப்போம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் த டெம்பரரி மெமரி ஆஃப் த கம்ப்யூட்டர். அந்த ரேம்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டரோட டெம்பரரி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. த கம்ப்யூட்டர் யூசஸ் ரேம் கன்ஸ்டன்ட்லி to temporarily to store information while it is working with it. Let's say you are playing a game on the computer. The computer store the instruction given by you to play the games. The instruction are temporarily and are lost as soon as the is switched off. Hence, RAM is also called volatile memory. RAM is used for temporary storage of input and output data. RAM அப்படிங்கிற ஒரு டெம்பரரி மெமரி, கம்ப்யூட்டரோட டெம்பரரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். த கம்ப்யூட்டர் யூசஸ் அது இன்ஃபர்மேஷனை டெம்பரரியாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ரேம் அப்படிங்கிற வந்து அதில் வந்து என்ன பண்ணுவோம், டெம்பரரி மெமரி அப்படிங்கிற எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸ் விளையாட வந்து கம்ப்யூட்டரோட டெம்பரரியாக விளையாடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எலக்ட்ரிசிட்டி பவர், நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம டைப் பண்ண நேம் வந்து டிஸ்பிளே பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து சடவுன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படியே டக்குன்னு எரைஸ் ஆகிடும் நம்ம சேவ் பண்ணலன்னா. இது வந்து ரேம். எக்ஸாம்பிள் ரேம் வந்து ஒரு வாலிடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ரேமில் வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்புட் அவுட்புட் டேட்டா எல்லாமே டெம்பரரியாக இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ரேமில் வந்து டிஸ்பிளே ஆகும். செகண்ட் வந்து ரோம் அப்படிங்கிறது வந்து ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ரோம் இஸ் ஒன் ஆஃப் த பர்மனண்ட் மெமரி ஆஃப் த கம்ப்யூட்டர். ரோம்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டரோட பர்மனண்ட் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் சே யூ ஆர் ரைட்டிங் அபவுட் யுவர் செல்ஃப் இன் நோட்பேட். ஒன்ஸ் யூ சேவ் த டாக்குமெண்ட், ஒன்ஸ் அந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணிட்டுனா என்ன ஆகும், அந்த கம்ப்யூட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். You will not lose the data even when you turn off the computer because it is saved in ROM. ROM stores instruction like starting and switching off the computer. Once the data is returned on it cannot be removed but can only be read. ROM is called the non-volatile memory. ரோமில் வந்து டேட்டா வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஒன்ஸு சேவ் பண்ணி வச்சுருந்தா அந்த டேட்டாஸ் வந்து எப்போதும் லாஸ் ஆகாது. எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் கூட அந்த டேட்டா எந்த இதுவுமே ஆகாது. ரோம் அப்படிங்கிற வந்து ஒரு நான் வாலிடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வந்து இன்சைடு த மதர் போர்டில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது கம்ப்யூட்டரோட மெயின் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சிபியூக்குள்ளே உள்ளே வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 2 டைப்ஸாக டிவைட் பண்ணி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரேமு, செகண்ட் வந்து ரோம். ரேம் அப்படிங்கிற வந்து டெம்பரரி மெமரி, கம்ப்யூட்டரோட டெம்பரரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ரேம்ங்கிறது ஒரு வாலிடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து ரோம் அப்படின்னு பார்த்தோம். ரோம்ங்கிறது வந்து ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ரோம்ங்கிறது ஒரு பர்மனெண்ட், ரேம் அப்படிங்கிறது டெம்பரரி மெமரி, ரோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்மனெண்ட் மெமரி.
டேட்டாஸ் வந்து ஒன்ஸ் சேவ் பண்ணி வச்சுட்டா நம்ம எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸ் வந்து எப்போ வேணாலும் ஒன்ஸ் சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் அந்த டேட்டா வந்து எடுத்து பார்த்துக்கலாம். யூ வில் நாட் லாஸ் த டேட்டா. அந்த டேட்டா எப்போதுமே லாஸ் ஆகாது. when you turn off the computer because it is saved in ROM. ROM is stored instruction like starting and switching off the computer. Once the data is written on it, it cannot be removed but can only be read. ROM is called the non-volatile memory. இந்த ROM அப்படிங்கிற வந்து பர்மனெண்ட்டாக டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ரோம்ங்கிறது ஒரு நான் வாலிடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டாலும் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், ஆன் பண்ணி இந்த டேட்டாஸ் வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ஆர் மெமரி. எக்ஸ்டர்னல் மெமரின்னு சொல்லுவோம், இல்லைனா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் டிவைஸ் தட் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் பர்மனெண்ட்லி until it is deleted. It is used for transporting information from the computer to computer. The information and data of external storage is not stored in the computer main memory. Examples of external storage are portable hard disk, compact disk and pen drive. எக்ஸ்டர்னல் மெமரி அப்படிங்கிற வந்து ஒரு பர்மனெண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரோம் மாதிரி ஒரு பர்மனெண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். இன்ஃபர்மேஷன் டெலீட் பண்ணாலும் அதில் வந்து எக்ஸ்டர்னல் மெமரியில் வந்து எதுவும் ஆகாது. இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக ஒரு கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டரோ, ஒரு கம்ப்யூட்டர் டு பென் ட்ரைவோ, சிடியோ, டிவிடியோ, ஹார்ட் டிஸ்கோ எதில் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷனை வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் மெமரி மாதிரி ஒரு மெயின் மெமரி அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வந்து. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கான எக்ஸாம்பிள் இருக்குன்னா போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்கு, சிடி, காம்பேக்ட் டிஸ்க்கு, பென் ட்ரைவு, டிவிடி இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து ஒரு ஸ்மால் ஆர்கிடெக்சர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ். டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க, ரேம், ரோமு. இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரேம் அப்படிங்கிறது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரோம்னா ரீட் ஒன்லி மெமரின்னு பார்த்துருக்கோம். ரேம் அப்படிங்கிற ஒரு வாலிடைல் மெமரி, ரோம்ங்கிறது நான் வாலிடைல் மெமரி. ரேம்ங்கிறது ஒரு டெம்பரரி மெமரி, ரோம்ங்கிறது ஒரு பர்மனெண்ட் மெமரி. ரேம்ங்கிறது ஒரு ப்ரைமரி மெமரி, ரோம்ங்கிறது ஒரு செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி என்ன பண்ணுவோம், ரோமுக்கும் ரேமுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ரேமில் வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எரைஸ் ஆயிரும். இதில் ரோமில் வந்து டேட்டாஸ் வந்து எதுவுமே எரைஸ் ஆகாது, பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். செகண்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவு, சிடி, டிவிடி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸு. போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்கு. போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க் இஸ் எ ஸ்டோரேஜ் டிவைஸ் தட் இஸ் அட்டாச்ட் டு த கம்ப்யூட்டர் த்ரூ எ ஒயர் கால்டு யூஎஸ்பி. போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க் யூஸ்வலி ஹேவ் எ ஹை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து சிஸ்டத்தில் இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து சிஸ்டத்தில் சிபியூலையும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராவும் போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணி அதில் உள்ள இன்ஃபர்மேஷனை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஒரு ஹை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். போர்ட்டபிள் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து அந்த இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஹார்ட் டிஸ்க் மூலயமா. அதில் வந்து யூஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். யூஎஸ்பி அப்படின்னா யூனிவர்சல் சீரியல் பஸ். செகண்ட் வந்து காம்பேக்ட் டிஸ்க். காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து சிடி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சிடி அப்படிங்கிற வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்டு டிவைஸ், ரவுண்டாக இருக்கும், சர்க்கிளாக இருக்கும். அதில் வந்து 700 MB தான் வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எம்பி அப்படின்னா மெகாபைட்ஸ், அதுலேயே வந்து கேபினா கிலோபைட்ஸ், ஜிபினா ஜிகாபைட்ஸ், டிபினா டெராபைட்ஸ், பிபினா பென்டாபைட்ஸ். இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நிறையா இதில் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. அதில் வந்து சர்க்கிள் ஷேப்டு டிவைஸு டேட்டாஸ் வந்து 0,1 அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அதில் வந்து 700 MB தான் ஒரு சிடியில் வந்து 700 MB தான் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். A compact disk or CD is a digital storage device that stores read and writes data which can be retrieved later. CD are used to store music, audio, text, videos, movies or any other data. CD-ROM, compact disk read only memory. CD-R, compact disk read. CD-R.W, compact disk read and write are types of compact disk. இதில் வந்து காம்பேக்ட் டிஸ்க் இதில் வந்து டிஜிட்டல் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிடிங்கிறத வந்து என்ன பண்ணலாம், ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம், ரீட் அண்ட் ரைட்டும் பண்ணிக்கலாம். அதில் வந்து மியூசிக்கு, சாங்ஸு, வீடியோஸு, ஆடியோஸு, நெக்ஸ்ட் வந்து டேட்டாஸு, இந்த மாதிரி ஃபிலிம்ஸு எதை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 700 MBக்குள்ளே எதை வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிடி அப்படிங்கிற எந்த கம்பெனி கிரியேட் பண்ணிச்சு, இன்வென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா 1980 வந்து
டெவலப் பண்ணாங்க, இன்வென்ட் பண்ணாங்க. அது யார் டெவலப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா சோனி அண்ட் பிலிப்ஸ் இந்த 2 கம்பெனி சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த சிடிங்கிறத வந்து இன்வென்ட் பண்ணாங்க, அதை டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1953 1953 வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. அது ஐபிஎம் அப்படிங்கிறத வந்து ஐபிஎம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி டெவலப் பண்ணிச்சு. ஐபிஎம்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின் அப்படின்னு சொல்கிறது. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக அந்த ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணாங்கன்னா கிரியேட் பண்ணாங்க. லோ காஸ்ட், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கம்மியான காஸ்ட்டில் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கிரியேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பென்ட்ரைவ் அப்படிங்கிற வந்து ஸ்மால் போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷேப்பில் லைக்டு ஒரு பென் ஷேப்பில் இருக்கும் அந்த பென்ட்ரைவ் அப்படிங்கிற வந்து அந்த ஸ்மால் போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் டிவைஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அந்த பென்ட்ரைவ்க்கு வந்து சிஸ்டத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். It connects to the computer USB universal serial bus port to transfer data to and from the computer. ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அந்த பென்ட்ரைவ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்ட்ரைவ் இருக்குது. சோனி நிறைய கம்பெனிஸ் ஆஃப் பென்ட்ரைவ்ஸ் இருக்குது. பென்ட்ரைவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. 2GB பென்ட்ரைவ், 4GB பென்ட்ரைவ், 8GB பென்ட்ரைவ், 16GB பென்ட்ரைவ், 32GB பென்ட்ரைவ், 64GB பென்ட்ரைவ், 128GB பென்ட்ரைவ். இந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்ட்ரைவ் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சோனி, பிலிப்ஸு, அதுக்கடுத்து பார்த்தா ஸ்கேன் டிஸ்க்கு, ஹெச்டி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் வந்து பென்ட்ரைவ்ஸும் இருக்குது. இது வந்து யூஎஸ்பி அப்படின்னா யூனிவர்சல் சீரியல் பஸ். அது வந்து யூஎஸ்பி போர்ட், அதில் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த லைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். ஒன்று ஸ்டோரேஜ்னு சொல்லலாம், இல்லைனா மெமரின்னு சொல்லலாம். டிஃப்ரென்ஸ் இன்டர்னல் மெமரிக்கும் எக்ஸ்டர்னல் மெமரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இட் இஸ் ஆல் இன்டர்னல் மெமரி. ஃபஸ்ட் வந்து இன்டர்னல் மெமரி, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி. இன்டர்னல் மெமரி இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த பிரைமரி மெமரி. இன்டர்னல் மெமரி வந்து என்ன சொல்லுவோம்னா பிரைமரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் மெமரி இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரினா முதன்மை நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி மெமரினா இரண்டாம் நிலை நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் ரேம் டெம்பரவரிலி. இன்ஃபர்மேஷன் வந்து டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரேமில் வந்து ஸ்டோர் ஆகும். அது வந்து இன்டர்னல் மெமரின்னு சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் இஸ் பர்மனெண்ட்லி அன்லெஸ் சம்ஒன் டெலிட்ஸ் இட். பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா ரோம். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இஸ் லிமிட்டட் இன் இன்டர்னல் மெமரி. இன்டர்னல் மெமரியில் வந்து லிமிட்டட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. எக்ஸ்டர்னல் மெமரி வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கேன் பி ஸ்டோர்ட் இன் ஏ சிங்கிள் யூனிட். ஒரு சிங்கிள் யூனிட்டில் வந்து லார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்டர்னல் மெமரி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அது இன்டர்னல் மெமரிக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேம், ரோம் வந்து இன்டர்னல் மெமரிக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸ்டர்னல் மெமரிக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவ், சிடி, டிவிடி இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மெமரிக்கான எக்ஸாம்பிள்ஸு. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீகால் திஸ் லெசன். இன்றைக்கி வந்து என்னென்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் மெமரின்னா என்னென்னு பார்த்தோம். கம்ப்யூட்டர் மெமரியில் என்ன இருக்குது, இன்டர்னல் ஸ்டோரேஜ்னா என்ன, எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தோம். இன்டர்னல் ஸ்டோரேஜ்னா என்னென்னு பார்த்துட்டு ரேம், ரோம்ங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் மெமரி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். எக்ஸ்டர்னல் மெமரியில் என்ன இருக்குது, போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்கு, சிடி, டிவிடி, பென்ட்ரைவ் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இதில் எக்ஸ்ட்ரான்னு ஒன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடியை பார்த்துட்டோம், பென்ட்ரைவ் பற்றி பார்த்துட்டோம், ஹார்ட் டிஸ்க்கை பற்றி பார்த்துட்டோம். இதில் வந்து டிவிடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. டிவிடி சிடி மாதிரியே தான். ஒரு 7 சிடியில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸை வந்து ஒரே ஒரு டிவிடியில் வந்து ரைட் பண்ணலாம். டிவிடியில் வந்து 4.7 GB டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெரிஸ்டைல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு சர்க்கிள் சேஃப்ட் டிவைஸ். அதில் டேட்டாஸ் வந்து 0,1 அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. இதில் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இந்த லெசனில் வந்து கம்ப்யூட்டர் மெமரி என்ன அப்படிங்கிறத வந்து இந்த லெசனில் பார்த்தோம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த லெசனில் 1 மார்க்ஸு 2 மார்க்ஸை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி நீங்கள் ஹோம்ஒர்க் என்ன எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் உள்ள ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 5 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த ஹோம்ஒர்க்காக அதை மட்டும் ரைட் பண்ணால் போதும். ஓகேங்களா. அந்த லெசனை வந்து ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ரீட் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த கொடுத்த 2 மார்க் கொஸ்டின் மட்டும் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அந்த 2 மார்க் கொஸ்டின் மட்டும் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.